ஹலோ உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இலைய நான் ஒடிச்சு நான் ஒடிச்சிட்டு இதை தண்ணியில் ஊற்றி அலசிட்டேன். சுடுதண்ணி காய வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், சுடுதண்ணி நல்லா கொதிக்குதாங்க. பாருங்கள், சுடுதண்ணி நல்லா கொதிக்குதா? அதில் இருந்தால் போடுறேன். இலையை உள்ளே போட்டுறணும். இலையை உள்ளே போட்டுட்டேன். கொஞ்சம் மிளகு பொடி, பெப்பர் பொடி கொஞ்சோண்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, நல்லா கொதிக்குதுங்க. இங்கே பாருங்களேன், நல்லா கொதிக்குது. முள்ளி முருங்கை இலை, மஞ்சப்பொடி, மிளகு பொடி போட்டுங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கொதிச்சோடனே அதை நம்ம வடிகட்டி குடிக்கணும். இப்படி 48 நாள் நீங்கள் குடிச்சிங்கன்னா வயிற்றில் உள்ள எந்த பிரச்சனையுமே சரியாயிடும். கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டியாக இருந்தாலும் சரி, கர்ப்பப்பையில் அழுக்குகள், பூச்சிகள் எதாக இருந்தாலுமே 48 நாள் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வெளியேறிடும். கீழே நீங்கள் கூட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், ரொட்டி சுட்டு சாப்பிட்லாம். நீங்கள் சளி இருமலுக்கு குழந்தைங்களுக்கு கசாயம் வச்சு கொடுக்கலாம். ரொம்ப பெனிஃபிட் இருக்குங்க இதில். இந்த இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு சொல்லுங்கள். ஸ்மெயில் வனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.